ஒரு முத்துக்களை காட்டிலும் அறிவுள்ள உதடுகள் ரொம்ப விலை உயர்ந்தது பிரியமானவர்களே. ஏனென்றால் ஒரு மனுஷன் அவன் நல்லா இருக்கிறதும் அவனுடைய வாயின் வார்த்தையினாலதான், நாசமா போகிறதும் அந்த வாயின் வார்த்தையினாலதான் பிரியமானவர்களே. இன்றைக்கு எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது. அவங்க எல்லா விதத்திலையும் அவங்க கர்த்தருக்கு பிரியமானதை செய்வாங்க, கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு கட்டளையின்படி கீழ்ப்படிவாங்க, எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையோ அது மாறுபாடாய் காணப்படும் பிரியமானவர்களே. அவர்கள் உதடிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அறிவில்லாமல் இருக்கும் பாருங்க. ஏதாவது ஒரு கோவப்படும் போது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பேசுவாங்க. சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க? இது என்னுடைய ரத்தத்திலே ஊறி இருக்கு, அது சுவாபம், அது போகாது அப்படின்னு சொல்லுவாங்க பிரியமானவர்களே. ஆனால் மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நிமித்தம் அந்த மனுஷனுடைய சாட்சியை குறிக்கிறது பிரியமானவர்களே. அவர்கள் எத்தனையோ ஊழியத்தை செய்தாலும் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை நிமித்தம் தான் அந்த மனுஷன் யாருன்னு சொல்லி மற்ற மக்கள் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. எபேசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே. கோபத்தினால நம்ம ஏதேதோ வார்த்தையினால நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம திட்டிடுறோம், இல்லைன்னா யார் மேல கோபப்படுகிறோமோ அவங்க மேல அந்த கோபத்தை நம்ம காமிக்கிறோம் பாருங்க. தன்னுடைய சொந்த பிள்ளைகளை எத்தனை பேர் தேவையில்லாத வார்த்தைகளை வைத்து தினந்தோறும் திட்டிக் கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளை நாம் கடிந்து கொள்வது முக்கியம்தான், ஆனால் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது பிரியமானவர்களே. சிறு பிள்ளைகள் இருக்கும் பொழுது நிறைய பேர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது உண்டு. அதுக்கு அடுத்தது அந்த சிறு பிள்ளை என்ன செய்யும்? அப்பாவே பேசுறாரு, அம்மாவே பேசுறாங்களே, இனி நான் பேசினா தப்பு கிடையாதுன்னு சொல்லி அந்த சிறு பிள்ளை அதே வார்த்தையை தானே பேசுகிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சி உள்ளவர்களாய் காணப்படும். இந்த சின்ன ஒரு கருவியை கொண்டு பிசாசு வீழ்த்தணும் நினைக்கிறானே, இதே சின்ன கருவியை கொண்டு ஸ்தோத்திரத்தோட பிசாசை நாம் ஜெயிக்கலாம் பிரியமானவர்களே. கோபம் வருதா, கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகிறதா, எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கோபம் வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்.